இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள், என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொல்லி அநேக சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். பயத்தோடு நடுக்கத்தோடு வீட்டுக்குள்ளாடியே முடங்கி கிடக்கிறேன். வெளியே வருவதற்கு பயத்தோடு இருக்கிறேன். என்ன நடக்குமோ, ஏதாயிலும் ஆகிவிடுமோ என்று உள்ளுக்குள்ளாடி ஒரே பயத்தோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபிப்பதற்கு ஆவலாயிருக்கிறேன் என்று தேவனோடு நடக்கிற அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நிர்மூலமாக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்களை நான் அதம் பண்ணுவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 49 அதிகாரம் 17 இவ்வாறாக சொல்லுகிறது, உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், இத்தனை ஆண்டு காலமாய் உன்னை நிர்மூலமாக்க வேண்டும் என்று நினைத்த சத்ருக்கள், உன்னை பாழாக்க வேண்டும் என்று நினைத்த சத்ருக்கள் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். நீ அவர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் பயத்தோடு காணப்பட்டு கிடக்கிறார்கள். சத்ருவானவன் என்னை நெருக்கி விடுவானோ, இந்த கடன் பாரத்துக்குள் நான் அகப்பட்டதினால் அவன் என்னை நெருக்கி விடுவானோ, இந்த வியாதியினால நான் நிர்மூலமாக்கப்பட்டு விடுவேனோ, இனி நான் எழும்பி ஜொலிப்பது கடினமாய் இருக்குமா, நான் எழும்பி ஜொலிப்பேனா, நான் இனி ஆண்டவருக்கென்று பிரகாசிப்பேனா, எல்லாமே ஒரு கடினமான சூழ்நிலையில் இருந்து கொண்டது போல் இருக்கிறதே, எப்பொழுது என்னுடைய வாழ்வில் ஒரு மாற்றம் சம்பவிக்கும் என்று அநேகர்கள் தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ. உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏது சத்ரு உன்னை நிர்மூலமாக்க வேண்டும் என்று நினைத்தானோ அதே சத்ருவை நான் உன் பக்கம் வரவிடாமல் அவனை முறியடிப்பேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். கோலியாத் என்கிற ஒரு மனுஷன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் 7ஆம் பள்ளத்தாக்கில் 40 நாள் உங்களை நிர்மூலமாக்குவேன், உங்களை இடிப்பேன், உங்களை கவிழ்ப்பேன் என்று போக்கும் வரத்துமாய் இருந்து சத்தம் போட்டு கூக்குரலிட்டு நின்று கொண்டிருந்தவனை கண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயந்து ஒதுங்கி நின்றார்கள். ஆனால் அந்த இடத்துல கோலியாத்தை வெல்வதற்கு ஒரு தாவீதை கர்த்தர் கொண்டு வந்து கோலியாத்தை முறியடித்தாரே. ஆனால் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் சவால் விட்டு உன்னை நான் நிர்மூலமாக்குவேன் என்று சத்ருவானவன் எழும்பிக் கொண்டிருக்கிறானா, உங்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறானா, வரத்து போக்குமாய் வந்து கொண்டிருக்கிறானா. ஆண்டவர் சொல்லுகிறார், சவால் விடக்கூடிய சத்ருக்களை முறியடிப்பேன், நீ ஜெயத்தை பெற்று கொள்வாய் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம்தான் சொல்லுகிறார், நீ பாழாய் போக மாட்டாய், நீ வெறுமையாய் இருக்க மாட்டாய். ஏனென்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரே. ஆனால் அந்த தெய்வம் உன்னை மேன்மைப்படுத்தும், அந்த தெய்வம் உன்னை வளர்த்தி கொண்டு வரும். கர்த்தராகிய இயேசு உன்னோடு கூட பயணிக்கிறதற்கு உன் இருதயத்தை செம்மைப்படுத்து, உன்னுடைய வழியை செவ்வைப்படுத்து. நீ கோணல் மாணலாய் பாவமான பாதைகளுக்குள்ளாடி கடந்து போகாதபடிக்கு பரிசுத்தராகிய தெய்வம் காண்பித்து தரக்கூடிய பாதையில் நீ நடந்து போவாயே. ஆனால் உன்னுடைய வாழ்க்கை நிர்மூலமாக்கப்படுவதில்லை, உன்னுடைய
உன்னுடைய காரியம் பாழாக்கப்படுவதில்லை. அது ஜெயமாய் மாற்றி கொடுப்பதற்கு வல்ல தேவன் உன்னோடு கூட உண்டு என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். வேதாகமத்தில் எத்தனை பரிசுத்தவான்கள் இருக்கிறார்களோ அத்தனை பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் சத்ருவானவன் பாழாக்குவேன், உன்னை இடிப்பேன், உன்னை கீழே தள்ளி விடுவேன், உன்னை கட்டில் கிடையாக்குவேன் என்று சொல்லி மூர்க்க வெறியோடு எழும்பி வந்த போதிலும் கூட ஆண்டவர் இறையாதே அமைதலாயிரு என்று வார்த்தை புறப்பட்ட போது அத்தனை சத்துருக்களும் இயற்கைக்கு விரோதமாய் எழும்பினவைகளையும் ஆண்டவர் அதட்டி அதை அடக்கி வைத்தாரே. ஆனால் நீ இன்றைக்கு தெய்வ சமூகத்தில் அழுது விழித்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்துக்கு கர்த்தர் உனக்கு பதில் தருவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எந்த மனுஷன் உன்னை நிர்மூலமாக்கணும்னு சொல்லி மாந்திரீகம் எழுதி வைத்து வில்லி சூனியம் எழுதி வைத்து இந்த குடும்பத்தை அழிச்சிடணும், இந்த குடும்பத்தை இனி மேல் நோக்கி வளர விடக்கூடாது, இந்த குடும்பத்தை இல்பொருள் ஆக்கணும்னு சொல்லி எந்த மனிதர்களெல்லாம் நினைத்தார்களோ, எந்த மனிதர்களெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் எழுதி வைத்தார்களோ, எந்த மனிதர்களெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி கொந்தளித்தார்களோ அத்தனை பேரையும் மடங்கடித்து உன் குடும்பத்தில் இருளை அகற்றிவிட்டு வெளிச்சத்தை உதிக்க பண்ணக்கூடிய தெய்வம் இன்றைக்கு உன்னோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறேன். நீ பயப்பட வேண்டாம், இந்த சத்துருக்களை குறித்து பயப்பட வேண்டாம். இந்த சத்துருக்கள் மறைந்து போவார்கள், இனி உன் பக்கம் அவர்கள் வருவதில்லை. சகாயம் பண்ணக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். நீ விசுவாசத்தோடு ஆண்டவரே நீர் என் கரத்தை பிடித்து கொள்ளுங்கப்பா, நான் பிடிப்பேனே ஆனால் நான் அந்த கரத்தை விட்டு விடுவேன், நான் அந்த கரத்தை விட்டுவிட்டு எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதையில் கடந்து போய்விடுவேன். அது பாவ பாதையாக இருக்கலாம், அசுத்தமான பாதையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என் கரத்தை பிடித்து வழி நடத்துவாரே ஆனால் எந்த சத்ருவும் என்னை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு போகிற பாதை அது நேர்த்தியான பாதையாய் இருக்குமே, அது பரம கானானுக்கு கொண்டு போய் சேர்க்குமே என்று ஆவியானவரோடு நீங்கள் கரத்தை கொடுத்து ஆண்டவரே என்னை நீர் பலப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் அந்த அபிஷேகத்தை அந்த கிருபையை உங்களுடைய வாழ்க்கையில் ஊற்றி தந்து உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சையோடு ஆண்டவரே என்னை உருவாக்கினவர் நீர், எனக்கு ஜீவ சுவாசத்தை தந்தவர் நீர், என்னோடு கூட நடக்கிறவர் நீர், ஆனால் என்னை விழுங்குவதற்கு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சத்ருவானவன் எழும்பி கொந்தளித்து கொண்டிருக்கிறானே, அந்த சத்ருவை அடக்குவதற்கு கர்த்தர் யுத்ததாரியாய் எங்கள் மத்தியில் எங்கள் குடும்பங்கள் மத்தியில் கர்த்தர் இறங்கும் என்று எத்தனை பேர் கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேர் குடும்பத்திலேயும் கர்த்தர் இறங்கி யுத்தம் பண்ணி ஒரு ஜெயத்தை கொடுப்பேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். ஆண்டவர் அழகாய் ஒரு வார்த்தை தந்தீங்கள் ஆண்டவரே. எங்களை விட்டு புறப்பட்டு போக பண்ணக்கூடிய சத்ருக்கள் இனி எங்கள் பக்கம் வரக்கூடாது ஆண்டவரே. எங்களை பாழாக்கக்கூடாது, எங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ பிரசன்னம் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய மகத்துவம் அந்த இடத்துல செயல்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருப்பீரேயானால் எந்த சத்ருவும் எங்களை நிர்மூலமாக்க மாட்டார்களே ஆண்டவரே. நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
ஆமென்.